நாங்கள் டிமார்ட் போகிற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குங்க. நிறைய மரம் இருந்தது. அங்கே நிறைய மங்கீஸ் இருக்காங்க மரத்தில். இப்போ பைபாஸ் ஆகிறதுனால பாதி மரத்தை ஃபுல்லாக வெட்டிட்டேன். ஒன்று ரெண்டு மரம் தான் இருக்குது. கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒன்று மட்டும்தான் இருக்குது. அந்த மங்கீஸ்லாம் இப்போ ஊருக்குள்ளே வந்துருச்சு போல இருக்குது. ஃபைனலாக இந்த பாக்ஸ் தாங்க வாங்குறதுக்காக டிமார்ட் போயிருந்தேன். ஏன்னா மசாலா பவுடர்லாம் வந்து சில்லி பவுட்ரு, சாம்பார் பொடி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பவுட்ரெல்லாம் வந்து பிளாஸ்டிக்லேயோ இல்லை சில்வர்லேயோ ஸ்டோர் பண்ணால் அந்த ஸ்மெல்லும் அப்படியே இருக்குது. சில்வர்லலாம் அது ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. கண்டினியூஸாக ஒரு 2 வீக்ஸ் 1 மந்த் வச்சுருந்தோன்னா அதே கலரில் ஃபார்ம் ஆயிடுது. எப்படி வாஷ் பண்ணாலும் அது போக மாட்டேங்குது. சரி, ஓகே, கிளாஸ்க்கு மாறிக்கலாம். என்னால் கிளாஸ் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல, உடைக்காமல் இருக்க முடியுமான்னு தெரியல. தெரியாமல் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்து இது வந்து என்னோடய பையன் வாங்கின ஒரு பாக்ஸு. இதை பார்த்துட்டு அம்மா எனக்கு வேணுமா, என் ஃப்ரெண்டுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணணுமா. நான் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு தான் பர்த்டே வருது, இன்னும் ஒரு 2 மந்த்ஸில். யாருக்கு கொடுப்பான்னு தெரியல. ஜுவல் பாக்ஸு ஜுவல்லே இல்லை, எதுக்குடா வாங்குறேன்னு. எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கணுமா, ப்ளீஸ்மான்னு கெஞ்சணும். அதனால் வாங்கிட்டு வந்துட்டார் சாரு. யாருக்கு தரப்போகிறான்னு தெரியல. 199 ருப்பீஸு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது ஜுவல் பாக்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு ஃப்ரெண்ட் இருக்கா, அதுக்கான ஏஜ் இருக்கானா? இல்லை தான். 10 இயர்ஸ் தானே ஆகுது. பார்ப்போம். எனக்கு தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். முன்னாடியே நான் கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு இல்லைன்னு சொல்லி வாங்க மாட்டான். அடுத்து இந்த 149 மேட்டு தான் வாங்கியிருந்தோம். புது வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோமா ரெண்ட்டுக்கு. அதனால் சரி, ஓகே, மேட் ஒரு 5 மேட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு சேம் 149 ப்ரைஸில் வந்து ஒரு 4 மேட்டு ப்ளஸ் 99ல் ஒரு மேட்டு வாங்கியிருந்தோம் டிமார்ட்டில். இது வெளியில் வாங்கினா ரேட் அதிகமாக தான் இருக்கும். சரி, டிமார்ட்லேயே வாங்கிடலான்னு வாங்கியாச்சு. அடுத்து பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி, இதெல்லாம் மை ஓன் மசாலா. நானே மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அரைச்ச மசாலா. கொரோனா டைமில் நான் கற்றுக்கிட்ட விஷயம்ல இதுவும் ஒன்று. சாம்பார் பொடி ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலாம். பார்ப்போம், உடையாமல் இருக்குதான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலே ஸ்டவ்வுக்கிட்ட உடையாமல் கீழே உடஞ்சதுன்னா கூட பரவாயில்ல. மேலே உடஞ்சா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஃபுட்டில் பட்டுரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடையாமல் வச்சுருக்க ட்ரை பண்ணுவோம். இது வந்து கரம் மசாலா. சிக்கனுக்கு, மட்டனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி. இது எங்கள் அக்கா கிட்டேருந்து ரெசிபி வாங்கி கற்றுக்கிட்டது. இப்போ ஒரு 3-4 இயர்ஸாக எங்கள் அம்மாவுக்கே நான் தான் மசாலா அரைச்சி கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டேன். பிஃபோர் கொரோனா வரையில் அம்மா தான் எல்லாமே அரைச்சி கொடுப்பாங்க. இந்த மசாலா வந்து சிக்கன், மட்டன், அப்புறம் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கும் இது தான் போடுவேன் நான். அப்புறம் மற்றபடி இந்த ஃப்ரை ஐட்டம் பண்ணுறதுக்கெலாம் இது தான் போடுவேன், ஒரே மசாலா. சாம்பார் பொடியும் என்னோடய ரெசிபி தான். இது வந்து எங்கள் அக்கா கிட்டே இருந்து கற்றுக்கிட்டது, இந்த சிக்கன் மசாலா ரெசிபி. பிஃபோர் கொரோனா வந்து பொடியை ஐடென்டிஃபை பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் ஸ்மெல் வச்சு நானே அரைக்க ஆரம்பித்ததுனால ஸ்மெல் வச்சு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். கொரோனாவில் கற்றுக்கிட்டது இதுவும் ஒன்று. ஆல்ரெடி நிறையா அரைச்சி வச்சுருந்தேன். ஒரு 6 மந்த்ஸ்க்கு வர மாதிரி எப்போவுமே எல்லா பொடியுமே அரைச்சிருவேன். ரிமைனிங் வந்து இதில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருவோம். பெரிய அந்த ஹனி பாட்டிலில் தான் வச்சுருந்தேன். இது வந்து நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறது 300 ml. அதுக்கு போக ரிமைனிங் வந்து அதனோட ஒரிஜினல் இதுலேயே போட்டு வச்சிடலாம். அடுத்து வந்து ரெட் சில்லி பவுடர். இதுவும் வந்து நானே தான் அரைப்பேன். காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு 1/2 kg வாங்கிட்டு, அம்மா ஊர்லேருந்து மிளகா கொடுத்து விடுவாங்க, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மிளகா. அது ஒரு 1/2 kg, அது ஒரு 1/4 kg தான் போடுவேன். இது வந்து 750 கிராம் போடுவேன். ரெட் காஷ்மீரி சில்லி. இது ரெண்டையும் போட்டு, ஏன்னா 1 kg கொடுத்தா தான் அரைச்சி தருவாங்க. கொஞ்சமாக கொடுத்தா மிஷினில் அரைக்க மாட்டாங்க. முன்னாடியே மிக்சியில் கொஞ்சம் அப்படியே நுணுக்கிட்டு போயிடணும், க்ரஷ் பண்ணிட்டு போயிடணும்.
அதுக்கப்புறம் 1 கேஜி அந்த மாதிரி கொடுத்தா தான் அரைச்சி கொடுப்பாங்க. 1/2 கேஜி கொஞ்சமாக கொடுத்தா மிஷினில் அரைக்கிறது இல்லை. ரெட் சில்லி பவுடரும் நானே வாங்கிட்டு வந்துடுவேன். கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம ஓனாக அரைக்கிறதுனால. இது கொரோனாலேருந்து ரெட் சில்லி பவுடரும் நானே தான் ஓனாக அரைக்கிறேன். ஒரே ஒரு மசாலா தான் இப்போ ஒரு 1 இயராக கடையில் வாங்குகிறோம். இது வந்து தனியா பவுட்ரு. தனியாவும் நானே அரைச்சி வச்சுருவேன். இதுவும் கொரோனா டைமில் கற்றுக்கிட்டு தான். அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கொரோனா டைமில் கற்றுக்கிட்ட ஒன்று தான். கொரோனா டைம் இல்லாமல் இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா தான் மசாலா அரைச்சி கொடுத்துருப்பாங்க. கொட்டிட்டேன் கீழே. அதையும் நான் தான் துடைக்கணும், க்ளீன் பண்ணணும். இது ஒரு பெரிய வேலை. மொபைலையும் கையில் வச்சுட்டு எடுக்கிறதுனால கீழே கொட்டிருச்சு. தனியா கூட வந்து சீரகமும் கொஞ்சம் மிளகும் போட்டு அரைச்சி வச்சுருவேன். இதுவும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு வர மாதிரி அரைச்சிருவேன். 1/2 கேஜி அரைப்பேன். அது வந்து 100 கிராம்ஸ் போடுவேன். ரெண்டும் சேர்த்து சீரகம் 50 கிராம், மிளகு 50 கிராம் போட்டுருவேன். இதுவும் ரசப்பொடி. இது எப்படின்னா 100 கிராம் மல்லிக்கு ஒரு 50 கப்பில் தான் மெஷர் பண்ணுவேன். 50 இல்லைன்னா பாதியாக வந்து சீரகம் மிளகு இது ரெண்டும் சேர்த்து ரசப்பொடி கரைச்சி வச்சுருவேன். ரசம் எப்போயாவது தானே வைக்கிறோம், வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் வைக்கிறேன். அதனால் கொஞ்சமாக தான் அரைப்பேன் 100 கிராம்ஸு. சொன்னேன் இல்லைங்களா, ஒரே ஒரு பொடி ஒரு 2 இயர்ஸாக கடையில் வாங்குகிறோன்னே, மஞ்சள் பொடி தான். ஏன்னா அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விடுறதில்ல, தோட்டத்தில் போடல 2 இயர்ஸாக. இல்லைன்னா அதுவும் வந்து வீட்டு மஞ்சள் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். சாமிக்கு அபிஷேகத்துக்கு கூட வீட்டு மஞ்சள் தான் கொண்டுட்டு போயிட்டுருந்தேன். இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் வந்து வீட்டு மஞ்சள் இல்லை. எல்லா பாக்ஸையும் ஃபில் பண்ணியாச்சு ஒரு வழியாக என்னோடய ஓன் மசாலானால. சாம்பார் ரசப்பொடி இல்லை ரசப்பொடி. அடுத்து சிக்கன் மட்டனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மசாலா, ரெட் சில்லி பவுட்ரு. அடுத்தது தனியாத்தூள், மஞ்சள் தூள். இது வந்து என்னென்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அந்த சிக்கன் மசாலா சொன்னேன் இல்லைங்களா, அது ரெட் சில்லி பவுட்ரு. இது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி, அரிசி மாவு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு வழியாக ஃபில் பண்ணியாச்சு. பிஃபோர் மேரேஜெல்லாம் என் தம்பிக்கு பொரியல் செய்யும்போது ரசப்பொடி போட்டு சம்டைம்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவன் செம்மையாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான். அக்கா மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா டிமார்ட் போயிட்டு வர வழியில் மாம்பழம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மாம்பழம் மட்டும் 100 ருபீஸ், 1 கேஜிக்கே மேலே வந்தது. செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி எதுக்காக வாங்கினேன்னா, இதனோட டேஸ்ட்டு நல்லா இருந்ததுன்னா ஊருக்கு கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து முளைச்சிட்டு, டேஸ்ட்டு நல்லா இருந்த ஊரில் வந்து கொரோனா டைமில் வந்து ஒரு 3-4 சென்ட் இடம் கொடுத்தாரு. அதிகமாக காய்க்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா 1 கிலோ அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கல, நான் செடி வைக்கிறேன்னு சொன்னேன். அந்த இடத்துல சரி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதில் இப்போ அவருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. தட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காரு மாட்டுக்கு. சரி அந்த இடத்துல கொண்டு போய் முளைக்க வச்சு பார்க்கலாம், டேஸ்ட்டு நல்லா இருந்தால் விதைய எடுத்துகிட்டு போகலாம். மாம்பழம் செம்ம பெருசாக இருந்ததா, அதனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் முளைக்குதான்னு சொல்லிட்டேன்னு. ஸ்கூலில் போட்டாங்களா நீயே? டேஸ்ட்டு நல்லா இருந்தால் திரும்ப போய் ஒரு 2 பழம் வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு விதை போட்டால் முளைக்குமான்னு தெரியல. சரி 2-3 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு பழம் மட்டும் சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்தோம். ஒரு பழமே 100 ருபீஸு. ஊரில் ஒரு 6 வெரைட்டி மாம்பழம் வச்சுருக்கோம். அந்த
கொடுத்து ஒரு 3-4 சென்ட் இடத்துல வந்து அவ்வளோ வெரைட்டி மாம்பழ செடி வச்சுருக்கேன் நான். மூவாண்டை மட்டும் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்வீட்டாக இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னான் பையன். சரி, அப்போ மலைக்கு வச்சிடலாம் விதைய. ஸ்வீட் செய்யலாமான்னு கேட்டதுக்கு வேண்டாம்மா நானே அல்வா மாதிரி கட் பண்ணி தரேன் கேக் மாதிரி அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. பச்சை மாங்காய் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுறான். சீரியஸாகவே பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருந்தது கட் பண்ணதுக்கப்புறம். யாருக்கெல்லாம் பச்சை மாங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை மாங்காயில் வந்து மிளகாப்பொடி உப்பு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். பச்சை மாங்காய் கட் பண்ணுற மாதிரியே இருக்கு. அடுத்து என்னென்னா நைட் என்ன டிஃபன் செய்யறதுங்கிறது தான். டிமார்ட் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சா, சரி தோசை ஊற்றலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் தோசையா அப்படிம்பாங்க. அதனால் சரி அவன் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா தோசை மேலே ஒரு சில ஐட்டம்லாம் போட்டு அவனுக்கு சாஸ் வச்சு கொடுத்தா அவன் சாப்பிட்டுப்பான். வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க தான் வந்து சட்னி சாம்பார் வேணும் அப்படிம்பாங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி தோசை மாவை ஊற்றி அதுக்கு மேலே பொடி பொடியாக ஆனியனை கட் பண்ணி போட்டு கேரட்டை கட் பண்ணி போட்டு லைட்டாக அப்படியே க்ரீன் சில்லியெல்லாம் போட்டு கார்ன் பாயில் பண்ண கார்ன் இருந்துச்சு. சரி ஓகே, என் பையனுக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கார்ன் இதுலேயே வந்து பன்னீரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி மேலே அப்படியே குட்டி குட்டியாக போட்டாலும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். மஷ்ரூமும் லைட்டாக சால்ட்டும் பெப்பரும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தோசை மேலே போட்டு கொடுத்தாவும் அவன் சாப்பிடுவான். அவனை பற்றி பிரச்சனை இல்லை, தோசை எப்படி போட்டாலும் சாப்பிட்டுப்பான். அடுத்து இட்லி பொடி கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. என் பையன் இது கூட சாஸ் வச்சு கொடுத்தாவே சாப்பிட்டுப்பான். நைட்டு டிஃபன் செய்கிறது இது ஒரு பெரிய வேலை. என்னன்னு யோசிக்கிறதே பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா என் பையன் சாப்பிட்டுப்பான். எங்களோட நைட்டு டின்னர் இது தான். இன்றைக்கி டிமார்ட் போயிட்டு வந்து கீயை போடுவோம். வெளியில் போயிட்டு வந்து டின்னர் சமைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. கீ மெல்ட் ஆகல, அதனால விழ மாட்டேங்குது. லைட்டாக வெந்ததும் அப்படியே பேக் சைடு எண்ணெய் பொடி, இட்லி பொடி எண்ணெய் பொடி போட்டேன்னா நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதில் அம்மா பொடி அரைப்பாங்க. ரைஸுக்கும் தோசைக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். அந்த பொடியோட ரெசிபி நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில். சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணியே சாப்பிட தேவையில்ல, நல்லெண்ணெய் போடவே தேவையில்ல. அப்படியே எம்டியாகவே பொடி தொட்டு சாப்பிட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிலக்கடலையில் பொடி செஞ்சோம், அந்த பொடி தான் போட்டிருக்கேன். அவனுக்கு, என் பையனுக்கு அதுதான் பிடிக்கும். அப்படியே வெந்ததுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டேன். அப்படியே கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டு அப்படியே எடுத்து வச்சு சாஸ் கொடுத்தா அவன் சாப்பிட்டுப்பான். வீட்டில் இருக்கிற மசாலுங்களுக்கு தான் சட்னி இல்லை சாம்பார் வேணும். சாம்பார் வச்சா சட்னி கேட்பாங்க, சட்னி வச்சா சட்னியில் எப்படி தோசை சாப்பிட்றதுன்னு கேட்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த இஷ்யூ இருக்குது? எனக்கு இருக்குது. என் பையன் சாப்பிட்டுப்பான், பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் சாப்பிட்றது தான் கஷ்டம். எப்படி இருக்குது தோசை? தோசை ரெடி, வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். Thank you for watching my channel.